வணக்கம். இட்லி மாவு தாங்க நம்ம பார்க்க போறோம். எனக்கு மாவெல்லாம் ஆட்ட தெரியாதுங்க. நான் வெளிலேருந்து தான் வாங்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த ரெசிபிங்க. 3 ஐட்டம் தாங்க. இட்லி அரிசி, வெந்தயம், உளுத்தம் பருப்பு 3 போட்டு ஆட்டுனீங்கன்னா, வீட்லயே நல்ல டேஸ்டியான, ஹைஜீனிக்கான மாவு ரெடி ஆகுறப்ப எதுக்கு வெளிய வாங்கிட்டு? ஸோ 4 கப் இட்லி அரிசி எடுத்தீங்கன்னா, 1 கப் உளுத்தம் பருப்பு தேவைப்படும். அப்புறம் 3 டீஸ்பூன்ஸ் ஆஃப் வெந்தயங்க. வெந்தயம் அண்ட் அரிசி ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஆட்டுறதுக்கு ஒரு 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரம் முன்னாடி உளுத்தம் பருப்பு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. உளுத்தம் பருப்பு ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு, அதை ஃபர்ஸ்ட் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு நீங்க ஜென்ரஸாவே வாட்டர் ஊத்திக்கலாம். நெக்ஸ்ட் நீங்க அரிசி ஆட்டுறப்போ லிமிட்டடா வாட்டர் ஊத்தி நல்லா திக்காவே ஆட்டி எடுத்துருங்க. கடைசியில இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சால்ட் போட்டு ஒரு 5 to 6 hours வச்சிருங்க. இப்போ 4 கப் அரிசி எடுக்கிறீங்கன்னா 4 டீஸ்பூன் சால்ட் நீங்க போடலாம். கரெக்டா இருக்கும். ஒரு கப்புக்கு 1 டீஸ்பூன்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் போட்டு நீங்க எடுத்து வர்ற ப்ராடக்ட் நீங்க டைரக்டாவே இட்லிக்கு யூஸ் பண்ணலாம். அதனால திக் மாவு தான் இட்லிக்கு யூஸ் பண்ணணும். தோசை சுடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் ஒரு போர்ஷன் எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ரொம்ப வாட்டரியா ஆயிடாம ஒரு அளவான ஃப்ளோல இருக்கிற மாவை பண்ணீங்க அப்படின்னா தோசை நல்லா சூப்பர் கிறிஸ்பியா அன்னப்பூர்ணம் மாதிரி நல்லா ப்ரௌனிஷ் கலர்ல சூப்பர் டேஸ்டியா எம்மியா வருங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ்.